கும்பல் கும்பலாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் திமுக தமிழக வெற்றி கழகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல. அதன் அடிப்படையில் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான தலைவர்களும் மாற்று கட்சி இருக்கக்கூடிய நபர்களை தன் பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் ஓபிஎஸ் உடைய கூடாரமே தற்சமயம் காலியாகிவிட்டது. மற்றொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், மற்ற முக்கியமான தலைவர்களாகட்டும், அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் கட்சி தலைமையின் மீது வெறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களைப் போல அதிமுக வேலைப்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் கும்பல் கும்பலாக ஒரு இடத்திலே அதிமுகவிலே மாற்றுக் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இணைந்திருக்கிறார்களாம். மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையிலே அக்கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்று தினம் அதிமுக இணைஞ்சிருக்காங்க. நகராட்சியின் 26 மற்றும் 27 வார்டுகளைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் அனீஸ் மற்றும் மைக்கேல் ராஜ் ஆகியோர் தலைமையிலே திரண்டு வந்து தங்களை அதிமுகவை இணைத்துக் கொண்டு மாவட்ட அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவிற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமை தாங்கி இருக்கிறார். மாற்று கட்சியிலிருந்து விலகி வந்த இளைஞர்களை கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றவர் அதிமுகவின் கொள்கைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் அதிக அளவில் இணைந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிற நிலையிலே அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் இளைஞர்களின் இந்த அணிமாற்றம் அதிமுகவின் களப்பணியை அந்தந்த பகுதியில் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதிய கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் இளைஞர்கள் விலகி அதிமுகவை நோக்கி வருவது அக்கட்சியின் மத்தியிலே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலிருந்து விலகிய செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து அதிமுக இருக்கக்கூடிய அனைவரையுமே தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்து விடுவேன் என சபதம் எடுத்திருந்தார். ஆனால் அந்த சபதத்திற்கு மாறாக அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களே பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அதிமுகவிலே கூட்டமாக கும்பலாக இணைந்து கொண்டிருப்பது நமது செங்கோட்டையனுக்கும் சரி திமுகவிற்கும் சரி சற்று அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2-3 மாத காலங்கள் தான் இருக்கு. 2-3 மாத காலங்களில் கண்டிப்பாக தேர்தல் என்பது முடிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு முன்னதாகவே மாற்று கட்சியில் இருக்கிற நபர்களை முழுவதுமாக தன் பக்கம் இழுத்து விட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் ஓபிஎஸ் உடைய முழு கூடாரமே காலியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக ஒரு முக்கிய தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.